ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் மருதுபாண்டிய நகரில் மாற்றுத்திறனாளி வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அவரது மகன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உணவுக்கு கூட பரிதவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், இந்த மாற்றுத்திறனாளி முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கஜா புயல் எதிரொலி காரணமாக ராமேஸ்வர தீவு பகுதிகளிலே கடந்த 2 தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருது. இதனாலேயே ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி அன்றாட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மருவன் நகர் பகுதியைச் சேர்ந்த ரேணி சேர்ந்த ஒரு காது மற்றும் கண் தெரியாத மாற்றுத்திறனாளி வசித்து வராங்க. அவருடைய மகனானது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க கடலுக்கு இலங்கை கடற்படையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனாலே பாத்தீங்கன்னா அவர் மகன் வேலைக்கு சென்று கொண்டு வருமானத்தை வைத்து அவர் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாகவே உணவு வழியிலான பரிவர்த்த நிலையில் இங்க பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள முழங்கால அளவுக்கு மழை தண்ணி உள்ள போந்திருக்கு. இதனாலே அவர் வீட்டுக்குள்ள இருக்க முடியாமல் உணவு கூட வழியிலான மிகுந்த சிரமத்திற்கும் சிக்கலுக்கு உள்ளாகி வராங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு தங்குவதற்கான சரியான ஒரு இடமும் உணவு வழங்குவதற்கான கோரிக்கை விடுத்திருக்காரு மாற்றுத்திறனாளி. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டையில் பெய்த கனமழையால் சாலையில் மரம் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், மரத்தை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு நேரமா அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு? விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் என்ற நிலையில் தித்வா புயல் காரணமாகவும் பல மாவட்டங்களிலிருந்து பெருமளவு மழை பெய்து வருகிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெருமழை மழை பெய்யாவிட்டாலும் கூட தொடர்ந்து லேசான மழை தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வருவதன் காரணமாக மற்றும் காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் விழுந்துள்ளன. குறிப்பாக நேற்று 2 இடங்களில் மரங்கள் வீழ்த்தப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மாங்கோட்டை கிராமத்தில் பழமையான ஆலமரம் ஒன்று தொடர் மழை காரணமாக கீழே விழுந்தது.